இது ஒரு புத்தகத்தின் கதை மட்டுமல்ல, இது ஒரு சிறுமியின் கதை. சிறுமி ஜைனப் ஷாஃபி ஒரு மருத்துவரின் மகள், ஒரு மருத்துவ மாணவி. ஆனால் ஒரு சமூகத்தின் போராட்ட சின்னமாக மாறியவள். இன்று கடுமையான தடைகளை தாண்டி குர்நாகல் மாவட்டத்தில் உயர்ந்த இடத்தை பெற்று இலங்கையின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான பேராதனை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்குள் நுழைந்திருக்கிறார். அவளின் வெற்றி அவளது கனவின் வெற்றி அல்ல, அவளது குடும்பத்தின் வெற்றி அல்ல. இது மொத்தமாக ஒரு சமூகத்தின் எதிர்ப்பின் சின்னம், சமூகத்தின் மன வலிமையின் குரல். 2019 ஆண்டின் அந்த கருமை நிறைந்த நாட்கள் இலங்கையின் வரலாற்றில் இன்னொரு துயரமான திருப்பம். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு. இது எத்தனை உயிர்களை பலியெடுத்தது, எத்தனை குடும்பங்களையும் அவர்களின் அழகிய கனவுகளையும் சின்னாபின்னமாக்கியது. ஆனால் அந்த இரத்தத்தில், அந்த துயரத்தில் கூட சில அரசியல்வாதிகள் தங்கள் அதிகார ஆசைக்கு முஸ்லிம் சமூகத்தையே இலக்காக்கினர். அவர்கள் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு பதிலாக மொத்த முஸ்லிம் சமூகத்தையே சந்தேகத்தின் வட்டத்துக்குள் இழுத்து நிறுத்தினர். அந்த அரசியலின் இருண்ட விளையாட்டு கடும் போக்கு சிங்கள பௌத்த இனமதவாத சக்திகள் இணைந்து முஸ்லிம் சமூகத்தை வந்தேரிகள், இலங்கை சமூகத்தின் விரோதிகளாக சித்தரித்தனர். அந்த அரசியல் சதித்திட்டத்தில் முன்னிலையில் இருந்தவர் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச. அவரது கட்சி ஆதரவாளர்கள், குறிப்பாக சிலர் தங்களை அறிவாளிகள் என அழைத்த சிந்தனையாளர்கள் இந்த பொய்யை மக்கள் மனதில் விதைத்தனர். அடுத்து வந்தார் பிவித்துரு ஹெல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில. அவரும் இந்த விஷயத்தை பரப்பினார். இன்றைய சர்வஜன பலய கட்சியின் துணைத் தலைவர் சன்ன ஜெயசுமன அவரும் அந்த காலத்தில் மக்களின் மனதில் இந்த வன்மத்தை பொய்யாக அறிவியல் என்கின்ற போர்வையில் இந்த விஷத்தை ஊற்றினார். அதை பாடகர் இராஜுடன் இணைந்து சிங்கள மொழியில் சமூக ஊடகங்களில் பரப்புரை செய்தனர். அனைத்திற்கும் மேலாக அரசியல் ரீதியாக அதை ஆதரித்து மொட்டு கட்சியும் ராஜபக்ஷ குடும்பமும் சில பிரபல சிங்கள ஊடகங்களும் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றினர். அவர்களுக்கு ஒரு நோக்கம் மட்டுமே இருந்தது, அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவதே. அதற்காக ஒரு சமூகத்தையே பலியிட்டார்கள். அந்த பொய்யின் நடுவில் சிக்கியவர் டாக்டர் ஷாஃபி, ஒரு மருத்துவராக ஆயிரக்கணக்கான பெண்களின் குழந்தை பிறப்பை எளிதாக்கியவர். ஆனால் ஒரே நொடியில் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தால் ஆயிரக்கணக்கான சிங்கள பெண்களுக்கு கருத்தடை சத்திர சிகிச்சை செய்த வஞ்சகனாக குற்றம் சாட்டினர். அவரின் மூத்த மகள்தான் ஜைனப் ஷாஃபி. அந்த சிறுமி தனது வாழ்க்கையை எப்படி தொடர்ந்தாள்? ஜைனப்பிற்கு படித்த பாடசாலைக்கு கூட தொடர்ந்து செல்ல முடியாமல் இருந்தது. அவளின் அடையாளமே ஒரு குற்றமாக கருதப்பட்டது. உயிர் அச்சுறுத்தல்கள், அவமதிப்புகள், மிக பெரும் சமூக வெறுப்பின் நடுவில் அவளும் அவளது குடும்பமும் கொழும்பு, கல்முனை, கண்டி என நாட்டின் பல பாகங்களுக்கும் தஞ்சம் தேடி அலைந்தது. ஆனால் அவளும் அவளது குடும்பமும் விட்டுக் கொடுக்கவில்லை. குறிப்பாக அவளின் தாயார் அவளுக்கு முதுகெலும்பாக நின்றார். இன்று அந்த சிறுமி OL தேர்வில் 9 A சித்திகளையும், AL தேர்வில் குர்நாகல் மாவட்டத்தில் 12வது இடமும், இப்போது இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படிக்கிறார். இந்த வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் ஊடகவியலாளர் சுரங்க சேனாநாயக்க ரந்தோனி எனும் நூலின் மூலம் இந்த பயணத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ரந்தோனி என்றால் தங்க மகள் என்று பொருள். அந்த நூல் ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மீதான அரசியல் சதிகளை வெளிக்கொணர்கிறது. 1958 ஆண்டு தமிழ் சமூகத்தின் மீதான கலவரங்கள், 1983 ஆண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை எனும் இனவழிப்பு, 1983 தொடக்கம் 2009 ஆண்டு வரை ஆயுதமேந்திய இன போராட்டம், 2014 ஆண்டு அலுத்கமவில் முஸ்லிம் சமூகத்தின் மீது தாக்குதல், 2018 ஆண்டு திகனவில் நடந்த கொடூரம். வரலாறு மீண்டும் மீண்டும் எச்சரித்திருக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் அதை மறந்திருக்கிறோம். 2019 ஈஸ்டர் படுகொலைகள் அதே சதியை மீண்டும் நடத்தினார்கள். இந்த முறை மீண்டும் இலக்கானது முஸ்லிம் சமூகம். இன்று அமைதியை விரும்பும் இலங்கை மக்கள், சிங்களர், தமிழர், முஸ்லிம் மக்களாகிய நாம் அனைவரும் ஒரே கேள்வி கேட்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகள், இந்த கட்சிகள் எவ்வளவு காலத்துக்கு இந்த இனவாத பிரச்சாரங்களை நடத்த போகிறார்கள்? எவ்வளவு காலத்துக்கு மக்களை ஏமாற்றப் போகிறார்கள்? ஆனால் அந்த இருளில் ஒரு துளி ஜைனப் ஷாஃபி. அவளின் வெற்றி, அவளது வாழ்க்கையின் உறுதி, திட சங்கல்பம், அவளது பெற்றோரின் தியாகம், இது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இது மனிதநேயத்தின் கதை, இது பொறுமையின் கதை, இது ஒரு சமூகத்தின் குரல். நாம் தடைகளை துடைத்தெறிந்து எழுவோம் என்பதற்கான சின்னம்.
இன்றும் சில சிறுபான்மை சமூகத்தினர், சில முஸ்லிம் சகோதரர்கள் கூட இந்த இனவாத அரசியல்வாதிகளை புகழ்கின்றார்கள், அவர்களை சந்திக்கிறார்கள், அவர்களுடன் கூட்டணி அமைக்கிறார்கள். ஏன் அவர்கள் மறந்து விட்டார்களா? 2019இல் உங்கள் குழந்தைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் சமூகத்தை அவர்கள் எப்படி சித்திரவதை செய்தார்கள் என்று அவர்களை நாம் வலுப்படுத்தினால் இதே துயரம் நாளை மீண்டும் எம்மை தேடி வரும். இன்று ஜைனப் ஷாஃபி பெரும் மன அழுத்தத்தை சந்தித்த சிறுமி தடைகளை தாண்டி மருத்துவராகும் பாதையில். இன்று அவள் கனவு உயிர்களை காப்பாற்றுவது, அவள் வாழ்க்கை வெறுப்பை கடந்து அன்பை வளர்ப்பது. அவளின் கதை நம்மை எல்லோரையும் சிந்திக்க வைக்கும். அவளின் கதை நம்மை ஒன்றிணைக்கும். அவளின் கதை நிச்சயம் இனவாத அரசியலை முறியடிக்கும். ரந்தோனி எனும் இந்த புத்தகம் சிறுமி ஜைனப் ஷாஃபியின் வாழ்க்கை கதையை சொல்லும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவற்றை பயமின்றி எதிர்கொண்டு முகம் கொடுத்து வெல்லும் ஒரு பாடத்தை கற்பிக்கும் புத்தகம். இலங்கை இனிமேல் ஒருபோதும் இனவாத, மதவாத, வெறுப்பு அரசியல்வாதிகளின் கைகளில் சிக்கக்கூடாது என்ற அரசியல் பாடத்தை கற்பிக்கும் ஒரு புத்தகம். இந்த கதையை படிக்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இனவாத அரசியலை முடிவுக்கு கொண்டுவர உறுதி பூணுவோம்.